Hi, hello, வணக்கம். வெல்கம் டு மசாலா ஸ்பூன்ஸ். இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக குயிக்காக அதுவும் 30 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ ரெசிபீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மசாலா ஸ்பூன்ஸ். இப்போ வந்து பருப்பு குழம்பு, ரைஸ், அப்புறம் கருணக்கிழங்கு ஃப்ரை இதுதான் பண்ண போகிறோம். பருப்பு வந்து ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். அரிசி தேவையான எடுத்து வச்சுருக்கேன். அது ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் வந்து சாப்பாட்டுக்காக தண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் வந்து கருணக்கிழங்கை இதில் போடுறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து கருணக்கிழங்கு கட் பண்ணிக்கலாம். அந்த தோலை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த கருணக்கிழங்கு தோல் எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலையாக தெரியும். பட் எடுத்தாச்சு, இப்போ கழுவியாச்சு. இப்போ இதை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. பட் ரொம்ப திக்காக போட்டாலும் நல்லா இருக்காது, ரொம்ப தின்னாக நைஸாக போட்டாலும் நல்லா இருக்காது. மீடியம் சைஸ் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த சுடுதண்ணில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து நான் பருப்பு வச்சுருந்தேன் இல்லையா, அது கூட ஒரு சின்ன தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, 5 மிளகாய் போட்டுட்டு அதை அப்படியே வந்து குக்கர் வச்சுட்டேன். இப்போ வந்து கருணக்கிழங்கு எடுத்துக்கலாம். குக்கர் வந்து ஒரு 4லேருந்து 5 விசில் வரட்டும். பாருங்கள், கருணக்கிழங்கு இப்போ தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த கருணக்கிழங்கு ஒரு சின்ன மேரினேஷன் போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, அது கூடவே வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பாதி லெமன் ஜூஸ். நான் வந்து பேசிக்காக கொஞ்சம் மசாலா போட்டு குயிக்காக ஃப்ரை பண்ணுறதுக்காக செய்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் இதில் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்மளை சாப்பாட்டுக்காக வச்ச தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கழுவி வச்ச அரிசியை அதில் சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வந்து வடித்து சாப்பிடுங்க, அப்போ தான் வந்து ஹெல்த்தி. நம்ம குக்கரில் வச்சு சாப்பாடு சாப்பிட்றத விட இதான் நல்லது. இப்போ இன்னொரு பக்கம் ஒரு தவாவில் வந்து கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம மசாலா போட்டு வச்ச அந்த கருணக்கிழங்கு பீசஸை லைனாக அடுக்கிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு அப்படியே விட்டுடுங்க. அது நல்லா கிறிஸ்பாகிற அளவுக்கு 2 பக்கமும் வேக வச்சுக்கலாம். இந்த பக்கம் குக்கரும் விசில் வந்துடுச்சு. குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், கருணக்கிழங்கு ஒரு பக்கம் திருப்பியாச்சு. இப்போ ப்ரெஷரெல்லாம் போன பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். பருப்பெல்லாம் சூப்பராக வெந்துட்டுருக்கு. நான் வந்து ஒரு 5 விசில் வச்சேன். இப்போ வந்து நான் இதை ஒரு சட்டிக்கு மாற்றிக்கிறேன். நான் எப்போவுமே கல் சட்டியில் தான் கடைவேன், அதனால் இதில் மாற்றிட்டு கூட வந்து கல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பருப்பு குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட வந்து நான் வடகம் சேர்க்குறேன். ஒரு வேளை உங்ககிட்ட வடகம் இல்லைன்னா கடுகு சீரகம் சேர்த்திங்கனாலே நல்லா தான் இருக்கும். பட் வடகம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வடகம் சேர்க்கும் போது லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க, அது ரொம்ப பிளாக் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. கூட கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம இந்த மசிச்சு வச்ச பருப்பை வந்து அதில் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இப்போ வந்து கலந்து விட்டுட்டு இது வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு முறை லைட்டாக கொதிக்க வந்தால் போதும். இந்த பக்கம் சாதமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வடிச்சிக்கலாம். அப்புறம் கருணக்கிழங்கு ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பருப்பு குழம்பு பாருங்கள், லைட்டாக கொதி வருது. இந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட லஞ்ச் மெனு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக 1/2 ஹவரில் ரொம்ப டேஸ்டான ஒரு காம்போவாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் மசாலா ஸ்பூன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.